வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின மெஷர் ஃபார் மெஷர் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. மெஷர் ஃபார் மெஷர்னால் சாதாரணமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, படிக்கு படி, அடிக்கு அடி, ரத்தத்துக்கு ரத்தம், அந்த மாதிரி தான் மெஷர் ஃபார் மெஷர். இது கதை வியன்னா சிட்டியில் நடக்கிற மாதிரி இருக்குது. வியன்னாவை ஆண்டுன்னு இருக்கிறவர் டியூக் வின்சென்டியோ. இப்போ வின்சென்டியோ என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நான் கொஞ்ச நாள் இந்த ஊரை விட்டு வெளியில் போய் மற்ற இடங்களுக்கு போயிட்டு வர போகிறேன். எனக்கு பதிலாக அவர் கூட இருக்கக்கூடிய ஆஞ்சலோவை டெப்யூட்டியாக வச்சுட்டு போகிறாரு. அதாவது இவர் இல்லாத போது அவர் ஆட்சி செய்யணும்னு. இந்த ஆஞ்சலோ எப்படின்னா ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள். அதே மாதிரி இன்கரப்டபிள். அதாவது அவரை யாருமே ஒரு லஞ்சம் கொடுத்தோ இல்லை ஒரு நட்பை காட்டியோ எதையும் அவங்க காரியத்தை சாதிக்க முடியாது. ஆஞ்சலோ என்ன நினைக்கிறாருன்னா, சரி வின்சென்டியோ இல்லாத போது நம்ம இந்த சிட்டி லாஸ் எல்லாம் ஒழுங்காக ஏன்னா தயவுதாட்சணை பார்க்காம நம்ம இந்த இடத்த ஆளணும், ரொம்ப கடுமையான ஒரு நடவடிக்கைலாம் எடுத்து சட்டத்தை ஒழுங்காக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ இந்த டியூக் வெளியில் போயிட்டப்புறம் லூஷியோன்ற ஒரு ஜென்டில்மேன், அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவருக்கு ப்ராத்தல் ஆப்ரேட்டராக இருக்கிற மிஸ்ஸஸ் ஓவர்டன் அவங்க மூலமாக அவரோட நண்பரான கிளாடியோ ஆஞ்சலோ சிறைப்பிடிச்சிருக்காரு அப்படின்றது தான் தெரியும். இப்போ கிளாடியோ நல்ல குணம் உள்ளவர் தான், லூஷியோ மாதிரி இல்லை. ஏன்னா லூஷியோ ஒரு செக்ஸ் ஒர்க்கரை கர்ப்பமாக்கியிருக்காரு. கர்ப்பமாக்கிட்டப்பறம் நான் உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கிளாடியோ என்ன ஆயிருக்குன்னா, அவர் ஒரு திருமணம் பண்ணிக்க போகிறாரு அவருடைய ஃபியான்சி ஜூலியட்டை. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி ஜூலியட் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. திருமணம் ஆகாமல் ப்ரெக்னென்ட் ஆனதுனால அது தவறானதாகிட்டதுனால கிளாடியோ சிறைப்பிடிச்சிருக்காங்க. இப்போ லூஷியோ கிளாடியோ பார்க்க போகிறாரு. அதே சமயத்தில் பாம்பேன்ற ஒரு பார் டென்டரு, அது மாத்திரம் இல்லாமல் அவர் ஒரு பிம்பும் கூட, அவர் அந்த ப்ராத்தல் சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஆஞ்சலோ ரொம்ப கடுமையாக இருக்கார், அதனால் என்னுடைய சிட்டியில் இருக்கிற சபர்ப்ஸில் இருக்கிற ப்ராத்தல்ஸ்லாம் நான் சரியாகவே நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிஸ்னஸ் பற்றி புலம்பின்னு இருக்காரு. அப்போ கிளாடியோ லூசியோ பார்க்குறாரு. இப்போ கிளாடியோவை சிறைக்கு அழைச்சின்னு போயிருக்காங்க. அப்போ கிளாடியோ என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் என்னுடைய சகோதரி இசபெல்லாவை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இசபெல்லா கிட்ட சொல்லி ஆஞ்சலோ கிட்ட பேச சொல்லி, ஏன்னா இசபெல்லா நல்லா பேசக்கூடிய ஒரு பெண்மணி, திறமையான ஒரு பெண்மணி, அதனால் போய் கேளு அப்படின்றத சொல்கிறாரு. லூஷியோ சரி நண்பனுக்காக இசபெல்லாவை பார்க்க போகிறான். அப்போ தான் இசபெல்லா தான் ஒரு நன் ஆகிடணும்னு சொல்லிட்டு கான்வெண்ட்டை நோக்கி போயின்னு இருக்கா. ஆனால் அவன் என்ன சொல்லிடுறான்னா, அதை பாரு, இந்த மாதிரி உன்னோட சகோதரன் கிளாடியோ சிறைப்பிடிச்சிருக்காங்க, கடுமையான தண்டனை தருவாங்க, நீ நல்லா பேசக்கூடிய ஒரு பெண்மணி, அதனால் உன் பேச்சு சாதுர்த்தியம் மூலமாக நல்ல வாதங்களை எடுத்து வச்சு நியாயமான முறையில் ஆஞ்சலோ கிட்ட கிளாடியோவை காப்பாற்று, இல்லைன்னா கிளாடியோவுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடணுன்னு. அவளும் சரி நம்ம சகோதரனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆஞ்சலோ போய் பார்த்து ஆஞ்சலோ கிட்ட அவள் பேசுகிறா. அப்போ சொல்கிறா, எல்லா ஆண்களுக்குமே ஒரு டெம்ப்டேஷன் இருக்கும், அதை எல்லாத்தையுமே நம்ம ஒரே தராசில் பார்க்கக்கூடாது, அந்தந்த தவறு எந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கு, ஏன் நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, யாரோட நடந்திருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கருணை காட்டணும்லாம் பேசுகிறோம். இப்போ இவ பேச பேச ஆஞ்சலோவுக்கு இசபெல்லாவோட அழகு, அவளுடைய சுத்தமான ஒரு மனசு, அது மாத்திரம் இல்லாமல் அவள் அவ்வளோ நல்லவளாக இருக்கிறதுனால அவள் மேலே ஒரு ஈர்ப்பு அவனை அறியாமல் வந்துடுது. அதாவது கிளாடியோ அன்கரப்டபிள், அவனை யாருமே அவங்க பக்கம் வசமாக இழுக்க முடியாது. ஆனால் இங்கே அவன் ஆஞ்சலோ பசம் விழுந்துடும். இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, சரி நீ கேட்குற மாதிரி நான் கிளாடியோ விடுதலை பண்ணிடுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ என் கூட உறவு வச்சுக்கணும் அப்படின்றா. இதை கேட்டோன்னே இசபெல்லாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா அவன் நன்மை ஆகணும், நம்மளுடைய ஆத்மா பரிசுத்தமாகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவள் சொல்கிறா, இல்லை இல்லை என்னோடய நோக்கமே வேறு, நான் இந்த மாதிரிலாம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உன்னோட சகோதரனை நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதே சமயத்தில் சொல்கிறான், நீ வெளியில் போய் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா எனக்கு அவ்வளோ நல்ல பேர் இருக்குது, மக்கள் என்ன தான் நம்புவாங்க, அதனால் நீ வெளியில் போய் சொன்னீங்கன்னா அது உனக்கு தான் அவமான பேர் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றான். இப்போ டியூக் வின்சென்டியோ நான் ஊரை விட்டு போகிறேன்னு சொன்னார்ல, ஆனால் அவர் நிஜமாக ஊரை விட்டு போகல. அவர் அதே ஊரில் மாறு விஷயத்தில் ஒரு ஃப்ரையராக லோடோவிக்குன்னு பேர் வச்சுட்டு இருக்கார். ஏன்னா அவருக்கு என்னென்னா, இப்போ ஆஞ்சலோ இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் ஒழுங்குபடுத்திடுவாருன்னு தெரியும். அப்படி ஒழுங்குபடுத்தினா இந்த வியன்னாவுடைய சமுதாயம் எப்படி இருக்குது, கடுமையான சட்டங்கள் கடுமையாக அது நடக்கப்பட்டதா இல்லையான்றதை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணோன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இருக்கார். அப்போது இப்போ கிளாடியோவை அவங்க சிறையில் அழைச்சிருக்காங்களோ, அங்கே போய் கிளாடியோவை பார்த்து, ஏன்னா அவங்க
இவர் ஃப்ரையராக இருக்கிறதுனால அவங்ககிட்டலாம் பேசணும், அவங்க மனசை வந்து அந்த இறப்புக்கு வந்து அவங்க தயார்படுத்தணும். அதனால் அவருக்காக போய் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் இருக்கும்போது அப்போ இசபெல்லா வந்து கிளாடியோ பார்க்க வந்துட்டு அப்போ சொல்கிறா, இந்த மாதிரி ஆஞ்சலோ என்கிட்ட கேட்டான், உன்னை வந்து வெளியில் விடணுன்னா நான் அவன் கூட படுக்கணும்னு சொன்னான் போது தான் இந்த டியூக்குக்கு ஓ ஆஞ்சலோ வந்து இன்னொரு பக்கம் இருக்குது, அது நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, சரி நான் ஒரு விஷயம் செய்கிறேன், நீயும் வந்து உன்னோட பரிசுத்தத்தை இழக்க வேணாம், கிளாடியோவையும் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இசபெல்லாவை மரியானான்ற இன்னொரு பெண்மணிக்கிட்ட அழைச்சிட்டு வரான். இந்த மரியானா யாருன்னா ஆஞ்சலோவை திருமணம் செய்ய வேண்டிய ஒரு பொண்ணு. ஆனால் அவள் பெரிய பணக்காரி. அவளுடைய கப்பல் வந்து மூழ்கி போயிட்டதுனால, அவளுடைய செல்வம் எல்லாம் போயிட்டதுனால ஆஞ்சலோ வந்து அவளை திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஆஞ்சலோ கிட்ட ஒத்துக்கோ, ஆனால் இருட்டில் என்ன ஆகிடுதுன்னா நீ அடைச்சின்னு வர்றது நீயாக இருப்ப, ஆனால் அரை இருட்டு ஆன உடனே மரியானா உன்னோட இடத்துல வந்துடுவா, நீ அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடு, அப்போ மரியானாவோட தான் அவன் இருப்பான் அப்படின்னு. ஏன்னா மரியானா இன்னும் வந்து ஆஞ்சலோ விரும்புகிறா. அதே மாதிரி இப்போ கிளாடியோவும் காப்பாற்றணும் இல்லையா. இப்போ இன்னொரு கிரிமினல், கடுமையான ஒரு குற்றத்தை செஞ்ச கிரிமினல் அங்கே சிறைசாலையில் இருக்கிறவங்களோட செஞ்சு ஒரு மாதிரி யாருக்கும் வெளியில் தெரியாமல் அவனோட தலையை வெட்டி எடுத்துன்னு போய் கொடுக்குற மாதிரி இவர் வந்து ஏற்பாடு பண்ணிடுறாரு. அந்த வகையில் கிளாடியோவையும் சிறையிலேருந்து வெளியில் அடிச்சுன்னு வந்துடலாம். ஆனால் கிளாடியோவை காப்பாற்றினதை அவர் வந்து இசபெல்லா கிட்ட கூட சொல்லவே இல்லை. இசபெல்லா வந்து அவங்க சகோதரர் வந்து இறந்துட்டதாகவே நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா வின்சென்டியோ வந்து லூஷியோவோட பேசின்னு இருக்கார். அப்போ லூஷியோ வந்து டியூக்கை வந்து ரொம்ப மோசமாக, டியூக்குனா வின்சென்டியோ தான், ஆனால் இப்போ அவர் ஃப்ரையராக இருக்கிறதுனால அவர் தான் டியூக்குன்னு தெரியாமல் அவன் சொல்கிறான், அவன் ஒரு முட்டாள், கெட்டவன், தகுதியே இல்லாதவன், அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு டியூக்கிட்டே பேசின்னு இருக்கான். இப்போ ஆஞ்சலோ என்ன பண்ணிடுறான்னா, இப்போ இசபெல்லா கிட்ட சொன்னாலே நீ என் கூட படுத்தினா நான் உன்னுடைய சகோதரனை விட்டுறேன்னு, அதனால் அதே மாதிரி போகிறான். இவங்க பிளான் போட்ட மாதிரி அவனை ஏமாற்றிடுறாங்க. மரியானா வந்து அவன் கூட வந்து படுத்துடுறான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிடுறான்னா, சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல் கிளாடியோவை வந்து தலையை வெட்டிடு அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்டோடனே இசபெல்லாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா அவன் வந்து சொன்ன வார்த்தையை மீறிட்டான். ஆனால் வின்சென்டியோ வந்து சொல்கிறான், இப்போ அவன் ஃப்ரையராக தானே இருக்கான், அவன் சொல்கிறான், இது நம்ம டியூக் வரட்டும், அவர் வந்துட்டு அப்புறம் நம்ம மக்கள் முன்னாடி வச்சு அவன் குற்றத்தை நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃப்ரையர் மாறுவேடத்தை கலைச்சிட்டு நான் டியூக் மாதிரியே நான் ஊருக்கு வரப்போகிறேன், நீ வந்து என்னை ஊருடைய நுழைவாயிலில் வந்து என்னை வரவேற்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சலோவுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிடுறான். இப்போ வின்சென்டியோ வந்த உடனே இசபெல்லா மரியானாலாம் வந்து ஆஞ்சலோவை பற்றி உண்மையை சொல்கிறாங்க. ஆனால் வின்சென்டியோ இல்லையே என்ன இது எப்படி நீங்கள் நிரூபிங்கன்னு போது, இப்போ இதை நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஆள் வந்து அந்த ஃப்ரையர் தான். அப்போது அந்த ஃப்ரையரை வந்து கூப்பிடுங்கன்னு சொன்ன உடனே டியூக் என்ன பண்ணுறாரு, அப்படியே போயிட்டு ஃப்ரையராக வந்து மார்வெட்ஸில் போட்டு வந்துட்டு ஆமாம் நான் இருந்தேன், ஏன்னா ஃப்ரையர் போயும் பேச மாட்டாங்களே அப்போ பார்க்கும்போது என்ன ஆகிடுதா, லூஷியோ என்ன பண்ணிடுறான்னா லோடோவுக்கு கூட வந்து அந்த ஆடை போட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்து களைச்சி விட்டுறான். அப்போது வந்து இதெல்லாம் இவ்வளோ நேரம் இருந்தது டியூக் தான் தெரிஞ்சிடுது. ஆஞ்சலோக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோன்னு அவன் வந்து உண்மையை சொல்லிடுறான், ஆமாம் நான் தவறு செஞ்சுட்டேன், எனக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு. ஆனால் மரியானா சொல்கிறா, இல்லை அவரை வந்து வாழ விடுங்க, அதுக்கு பதிலாக எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருங்க, நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருப்போன்னு. இசபெல்லாவுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஆஞ்சலோ வந்து அவளுடைய சகோதரனை கிளாடியோவை வந்து கொன்னுட்டான் அப்படின்னு. இருந்தாலும் வந்து நல்லவளாக இருக்கிறதுனால அவளும் சொல்கிறா, ஒரு உயிர் நம்ம அநியாயமாக எடுக்க வேண்டாம், மரியானாவோட சேர்ந்து அவன் வாழறதுக்கு வழி விடுங்க சொல்லிட்டு வென்றான். அப்புறம் வந்து வின்சென்ட் அப்போ சொல்கிறாரு, இல்லை கிளாடியோ இறக்கல, கிளாடியோ உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கும் இசபெல்லா ரொம்ப பிடிச்சதுனால இசபெல்லா கிட்ட திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. ஆனால் அவள் சரியாக வந்து பதில் சொல்ல. இப்போ லூஷியோ வந்து தப்பெல்லாம் பண்ணதுனால, அதாவது ஒரு செக்ஸ் ஒர்க்கர் வந்து கர்ப்பமாக்கியிருக்கான், அவளை திருமணம் செய்ய முடியாது மறுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து டியூக்கை பற்றியும் தப்பாக பேசி இப்போ எல்லோரும் முன்னாடியும் அவரோட ஆடையும் கலைச்சிருக்கான். அதனால் அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்றாங்க. வின்சென்டியோ வந்து அந்த பெண்மணி அந்த செக்ஸ் ஒர்க்கரை வந்து திருமணம் பண்ணாலையா, அது கர்ப்பமாக்கினாலையா, அவளோட திருமணம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் பண்ண தப்புங்களுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு தண்டனை தரணும்னு சொல்லிட்டு அவனை வந்து தூக்கு தண்டனை விதிச்சுட்டு அத்தோடு வந்து ப்ளே முடிஞ்சிடுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.